கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் தேச மக்கள் முன்னணியின் தலைவர் மீதா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நேற்றைய முன்தினம் தனியார் தொலைக்காட்சி நடந்த விவாத நிகழ்ச்சியில் அர்ஜுன் சம்பத் அவர்கள் திராவிட இயக்க பேச்சாளர் மதிவதனி அவர்கள் தாக்கக்கூடிய வகையில் அவருடைய செயல்பாடு இருந்திருக்கு. இதுக்கு சமூக வலைதளங்களில் பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. முதல்ல இந்த விவாத நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரியான சண்டையிடுவதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? முதலில் மதிவதனி பற்றி நான் சொல்கிறேன். இறையும் ஒரு அறிவு கூர்மையோடு எதிராளிகளை வெல்ல வேண்டும் என்பதை விட புரிய வைக்க வேண்டும் என்கிற அணுகுமுறையை கொண்ட ஒரு பேச்சாளர், திராவிட கழகத்தினுடைய துணை பேச்சாளர். அர்ஜுன் சம்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். எங்க போய் உட்கார்ந்தாலும் தகராறு இருக்கிறது, வம்பெடுக்கிறது, சண்டை இருக்கிறது. அது நீங்கள் இந்த வலதுசாரிங்கிற பேரில் கூப்பிடுறவங்களா இருந்தாலும் சரி, இந்து மக்கள் கட்சின்னு கூப்பிட்டாலும் சரி, பாரதிய ஜனதான்னு கூப்பிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் பொதுவாக விமர்சகர்ன்ற பேரில் கூப்பிட்டாலும் சரி, எல்லாமே ஆர்எஸ்எஸ் காரங்க தான். இவர்களை பொறுத்தளவு எதிராளிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அதற்கு கருத்து ரீதியாக பதில் சொல்லக்கூடிய அறிவை பயன்படுத்தக்கூடியவர்கள் கிடையாது. அதிலேயும் குறிப்பாக இந்த அர்ஜுன் சம்பத் ஒரு கோரமான படுகொலைக்கு சொந்தமான குற்றவாளி, மிக மோசமான கொலை குற்றவாளி. என்ன குற்றம்? ஒரு கொலை குற்றம். அப்பட்டமா வெளியில நிறுத்தி ஒருத்தரை கொலை செய்த குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு. இது போன்ற கொலை குற்றவாளி, கோரமான கொலை குற்றவாளியை இது மாதிரியான மீடியாஸ்ல பேச கூப்பிடுவதே முதலில் தவறு. இல்லப்ப மதிவதனி அவர்கள் கொலை செய்யும் நோக்கத்தை மாலை முரசு நடத்துற இந்த நிகழ்ச்சியில அறிவை முதன்மைப்படுத்துபவர்களை அழைக்கலாம். நீங்க ஒரு ட்ரெண்டுக்கு ஒருத்தரை கூப்பிடுறேன்ற பேர்ல அர்ஜுன் சம்பத்தை கூப்பிடுறது, வாயை திறந்தா நிறுத்தாத ஆட்களை கூப்பிடுறது, நாராயணன்களை கூப்பிடுறது, இன்னும் நிறைய சாமியார்கள் இருக்காங்க. வாயை திறந்தா யார் பேசினாலும் வாயை திறப்பது. அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் வகுப்படுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாரையும் பேச விடாது, நீ பேசுறத முழுசா பேசிடு, வேற யாராவது பேசுனாங்கன்னா குறுக்க தலையிட்டு என்பது அவங்களுக்கு பொதுவான வழிகாட்டலாக இருக்கிறது. இது தெரிந்தும் புதிய தலைமுறையோ மாலை முரசோ அல்லது நியூஸ் 18 தொடர்ச்சியாக முற்போக்கு அரசியல் பேசக்கூடியவர்களை யாரையாவது அழைக்கின்ற அக்கறை கூட உங்களுக்கு கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கிற இடதுசாரி, முற்போக்கு, ஜனநாயக, தமிழ் தேசியங்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு விவாதத்திலும் வலதுசாரின்ற பேர்ல அல்லது இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சின்ற பேர்ல, பிஜேபின்ற பேர்ல ஒரு ஆளை எப்படியோ உட்கார வச்சிடறாங்க. என்ன சொல்றா, சில அமர்வுகள் எல்லாம் ஒருவர் அல்ல 2 பேர் உட்காரலாம். பிஜேபி ஒருத்தன் உட்காரலாம், வலதுசாரின்னு ஒருத்தன் உட்காரலாம். அவன் யாரையுமே பேச விடுறது. இது ஒரு பொது அரங்கம், ஒரு மக்கள் அரங்கம் நடக்குது, ஒரு அரங்கத்துக்குள்ள நடக்குது. நீங்க ஏதோ லைவ்ல போற டெலிகாஸ்ட் கிடையாது. இது அவங்க ஸ்டுடியோவில் நடக்கிற விஷயம் கிடையாது. ஆடியன்ஸ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கான ஆடியன்ஸ் பார்வையாளர்கள் வந்திருக்கிறாங்க. நிச்சயமா அவங்க ஆட்கள் பேசும்பொழுது கரவழி எழுப்புவாங்க, மகிழ்ச்சியான விஷயம். அது ஒரு பொதுவான பண்பு. ஆனால் பல மேடைகளை பார்த்துக்கோம். ஏற்கனவே ஒரு முறை சேலத்தில் அருள்மொழி பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா, திராவிட கழகத்தினுடைய அருள்மொழி பேர் அவங்களும் ரொம்ப இணக்கமாக பேசக்கூடியவங்க, அறிவு கூர்மையாக பேசக்கூடியவங்க. அங்கேயும் இதே போல ஒரு தகராறு நடந்தது. கீழே பார்வையாளர்கள் எந்திரிச்செல்லாம் போய் பேச விடாமல் தடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இப்போ நடந்திருக்கிறது மிக அருவருப்பான ஒரு செயல். மேடையிலேயே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அர்ஜுன் சம்பத் எந்திரிச்சு பேசிட்டு இருக்கக்கூடிய தோழர் மதிவதனி பக்கத்தில் போய் அடிக்க போகிற மாதிரி பாய்ந்தது என்பது நல்ல திராவிட முன்னேற்ற கழக சார்பாக அழைக்கப்பட்ட அந்த உரையாடல் அவர் குறுக்க நின்று தடுத்துட்டார். தடுக்கலைன்னா என்ன நடந்திருக்கும்? அவர் மூஞ்சிக்கு நேரம் போய் கையை நீட்டிருக்கலாம், இல்லை கை நீட்டிருக்கலாம், இல்லை தாக்கியிருக்கலாம். இல்லை அப்படி பேசாதீங்கன்னு தானே சொல்றாரு. இது எப்படி தாக்குதலாம்? பேசாதேன்னு இருக்கிற உன்னோட உட்கார்ந்த இடத்துல இருந்து சொல்லு. நீ ஒரு நாகரிகமான மனிதனாக இருந்தால் நீ உன்னையெல்லாம் தமிழ்நாட்டில் தலைவன் நம்புறான் பார். இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவன் யாருன்னா அர்ஜுன் சம்பத். இந்த குலகார நாய் தலைவன். இவனையும் நம்பி ஒரு சில 1000 பேர் பின்னாடி நிற்கிறாங்க. அந்த மேடையில நீ உட்கார்ந்த இடத்துல மிகச்
நிகழ்ச்சி நடத்துறவர் உட்கார்ந்து இருக்கிறாரு மாலை முரசு சார்பா. அவர்கிட்ட சொல்லு, இதை நிறுத்தாதீங்கன்னு கத்து. வழக்கம் போல உங்க பண்பு அதுதானே, கத்தி தடை செய்யறதுதானே உங்க பண்பு. உட்கார்ந்த இடத்துல செய்யி. உன் வயசு என்ன? உன் வயசுக்குரிய பண்பு இருக்கா? வயசுக்குரிய அறிவு இருக்கா? இல்லை வயசுக்குரிய அணுகுமுறையா எந்திரிச்சு பேசிட்டு இருக்கிற மேடைகிட்ட போவது என்பது அந்த வயதுக்கே உரிய பண்பானா? ஆர்எஸ்எஸ்க்கே உரிய பண்பு, இந்து சனாதனத்திற்கே உரிய பண்பு. இல்லை, எதிர்ப்பவங்களுக்குலாம் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு இந்து மக்கள் கட்சின்னு தனி ஒரு கட்சி அது ஒரு குழைஞ்சியில் இருக்கக்கூடியவங்க தான் எல்லாருமே. அது ஒரு அம்பர்லா. இந்து மக்கள் கட்சி, விஸ்வ இந்து பரிஷத், கோவில் பாதுகாப்பு கமிட்டி, இன்னும் பார்த்தீங்கன்னா ஏபிவிபி, இது எல்லாம் ஒரு அம்பர்லா தான். இவனுங்க பிஜேபி எங்கேயாவது விட்டு கொடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆர்எஸ்எஸ் விட்டு கொடுத்து பார்த்துருக்கீங்களா? இவர்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு குடையின்கீழ் இருக்கக்கூடியவர்கள் தான். இவங்க பேசுகிற கருத்து தான் இவங்க ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லுற வழிய, ஆர்எஸ்எஸ் இருக்கிற ஒரு அமைப்புல இவங்க மெம்பராக இருக்கானா இல்லையா, பொறுப்பில் இருக்கானா, சச்சங்கத்தில் இருக்கானா, இல்லை வேற சங்கத்தில் இருக்கானா அவங்களுக்கு தெரியாது. அவர்களை பொறுத்தவரை சனாதன இந்துத்துவ அரசியலை வேட்டி பிடிக்கக்கூடியவர்கள். அந்த வகையிலே ஆர்எஸ்எஸ் பிள்ளைகள் இவர்கள். பல மேடைகளிலே ஆர்எஸ்எஸ்க்கு வக்காலத்து வாங்குவது, நான் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் பெருமையாக சொல்லுவது என்பதை பல மேடைகளிலே அர்ஜுன் சம்பத் சொல்லி இருக்கிறார். இந்த மேடையில் நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு இருக்கோம். அது தலைப்பே உங்களை பற்றி தானே தலைப்பு. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவுக்கு எதிர்ப்பு ஜாஸ்தியா இருக்கு. 40க்கு 40 ஒரு இடம் கூட உங்களால வர முடியல. ஏதோ சட்டமன்றத்தில் முக்கி திணறி கோவையிலிருந்து சிலர் வந்திருக்கிறீங்க. ஏன் இந்த நிலைமை தமிழ்நாட்டில் உங்களுக்கு இருக்கு பாருங்க. மாநகரசுக்காரனுடைய கவலை பாருங்க. அவனுடைய கவலை தமிழ் தேசிய அரசியல் ஏன் வலுவா இருந்திருக்கல, தமிழ்நாட்டுக்கான அரசியல் ஏன் வலுவா இருந்திருக்கல. எதிர்கட்சிகளாக நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அமர்ந்திருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன் பலவீனப்பட்டு போயிருக்காங்க. அவைகளை தலைப்பாக்குவது என்கிற அக்கறையோ பொறுப்புணர்ச்சியோ இந்த மீடியாக்களுக்கு கிடையாது. பாரதிய ஜனதாவுக்கு எதிர்ப்பு என்பது உள்நோக்கம் கொண்டதா இல்லையா, இதான் உன்னுடைய தலைப்பு. இப்போ உனக்கான தலைப்பு தான் அது. அப்புறம் உனக்கு ஜாலரா அடிக்கிறதுக்காக வர்றான் பேசுறவங்க பூரா நீ உள்நோக்கம் கொண்டதுன்னு பேசிட்டு போ. பாரதிய ஜனதாவுக்கு எதிரான அரசியல் என்பது ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான அரசியல், சனாதனத்துக்கு எதிரான அரசியல், இந்துத்துவத்துக்கு எதிரான அரசியல், அது பார்ப்பனிய சாதிய கட்டமைப்புக்கு எதிரான அரசியல். இதை பேசாம மதிவதனி வேற என்ன பேசுவாங்க? அதுவும் திராவிடர் கழகத்தினுடைய தலைமை குழுவில் இருக்கிற ஒரு தோழர், இளம் தோழர். அன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அருள்மொழி அம்மா பேச வர வேண்டியது, அவங்க வாய்ப்புல மதிவதனி கலந்துக்கிறாங்க. எங்கேயும் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பேசக்கூடிய ஆள் அல்ல மதிவதனியை பொறுத்தவரை. ரொம்ப நிதானமா அறிவார்ந்த முறையில் நீயா நாளா கூட்டங்களையும் நீங்க பார்த்துக்கலாம். அவங்களுடைய கேள்விகள் பூராங்க எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களை புரிய வைப்பதற்கான கேள்விகள். ஒரு இணக்கமான அணுகுமுறை கொண்ட நல்ல இளம் தோழர் அவங்க. நீ எந்திரிச்சு போய் தடுக்கிற அளவுக்கு இல்லை தாக்க போற அளவுக்கு கொஞ்சமாக சலனம் இருந்துச்சா மதிவதனிட்டு பார்த்தீங்களா? நின்ன இடத்துல அப்படியே நிற்கிறாங்க. கையில கீழே இருக்கிறத கையில செருப்பை எடுக்கிறான். அர்ஜுன் சம்பத்தும் காலில் இருக்க செருப்பை எடுத்துட்டு கீழே போட்டு காலில் மாட்டிக்கிறான். உங்களெல்லாம் மேடை ஏற்றுறதுக்கு எந்த யோக்கியதையாவது இருக்காங்க? இந்த மீடியாக்காரங்களுக்கு கோச்சுக்காதீங்க. நீங்களாம் மீடியாக்காரங்களுக்கு அறிவு இருக்காங்க. யாரை அழைக்கலாம், யாரை அழைக்கக்கூடாது, யாரை கூப்பிட்டு உட்கார வைக்கலாம், என்ன மாதிரி பேசுவதுன்னு கண்டிஷன் போடலாம். அத்துமீறி பேசுறான்னு சொன்னா மைக் ஆஃப் பண்றது, அத்துமீறி எந்திரிச்சு போறான்னு சொன்னா அவனை அரங்கு தொட்டு வெளியேற்றுற அளவுக்கான திராணி இருந்தால் நீங்க அவங்களெல்லாம் தூங்கு. இந்த திராணி உனக்கு கிடையாது. உனக்கு டிஆர்பி ரேட் ஏறணும். மாலை மரசுன்றது ஒரு அடையாளம் இல்லாததான் இருக்கு. ஒரு அடையாளம் உள்ளதான் எந்திரிக்கணும்னு நீங்க விரும்புறீங்க. அதுக்கு யாரை கூப்பிடுறீங்க? அறிவார்ந்த முறையில் பேசுறேன். அவன் சர்க்கிளே எவ்வளவு இருக்கானான்னு தேடி பாருங்க. அமைதியா உட்கார்ந்து மணி பேசக்கூடிய சில பேர் இருக்காங்க. அப்படி யாராவது இருக்காங்க? நாராயணா இருக்கான். ஆமா, அமைதியா உட்காந்து கொட்டுவான், நிறைய கொட்டுவான். அனாவசியமா இன்ட்ரப்ஷன் பெரும்பாலும் இருக்காது. கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக கிளைம் பண்ற ஆள். மற்றவங்க பூரா பார்த்தீங்கன்னா யார் பேசுனாலும் கொடுக்க தரணும், யார் பேசுனாலும் இவன் பதில் சொல்லுவான். இவன் தான் அந்த நிகழ்ச்சியிலே நடத்துறவனா நடந்துக்குவான். இந்த வலதுசாரி பாரதிய ஜனதா ஏபிவிபி
பிஜேபிக்காரங்க. இந்த அரங்கத்தை பொறுத்தளவு எந்த பொது நிகழ்ச்சிகளுக்கும் அர்ஜுன் சம்பத்தை அழைக்கக்கூடாது என மீடியா உலகம் முடிவெடுக்கும். ஆனால் வேற ஒரு மாதிரி கமெண்ட் வந்துட்டு இவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகளில் அறிவார்ந்த விஷயங்களை பேசக்கூடிய ஆட்கள் கலந்துக்க கூடாது, நம்ம அப்படி முடிவெடுக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் மீடியாவை பிஜேபிக்காரர்கள் விட்டு கொடுத்துட்டு போக முடியாது. எங்களை போன்றவர்களை அந்த மெயின் மீடியா அழைக்கலைன்னாலும் சொல்கிறோம். அர்ஜுன் சம்பத் போன்றவர்களை அழைக்காதீங்க மேடைக்கு, நாங்கள் இனிமேல் அழைக்க மாட்டோம். அர்ஜுன் சம்பத் கெஞ்சணும், நான் இனிமேல் ஒழுக்கமாக நடந்துக்கிறேன், மேடை நாகரிகத்தை நான் கடைபிடிக்கிறேன், வரக்கூடிய பேச்சாளர்களை நான் மதிக்க தயாராக இருக்கேன், கருத்துக்கு கருத்து வைப்பேனே ஒழிய எந்திரிக்கிறது, செருப்பை கையில் எடுக்கிறது, கீழே இருக்கவங்கள தூண்டி விடுற அளவுக்கு வந்து பேசுறது, அதுவும் பலர் வந்து அவரை தடுக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி வீடியோவை பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அந்த நண்பர் தடுக்கலைன்னு வச்சுக்காங்க. நிச்சயமாக அவர்கள் இந்த டேபிளை தள்ளி விட்டுருக்கலாம், பேசுகிற ராப்சத்தை தள்ளி விட்டுருக்கலாம், மதிவதனியை தாக்கி இருக்கலாம். ஏன்னா அவன் வந்து நாகரிகமான மனுஷன் இல்லை, அவன் கொலைகார நாய். அவன் கொலை குற்றத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு பொது நிகழ்ச்சிகளுக்கு வருவதற்கு எந்த தகுதியமற்றவன் அர்ஜுன் சம்பத்தை பொறுத்தவரை. நீங்கள் இந்து மக்கள் கட்சி என்கிற அமைப்போடு நமக்கு 1000 மாறுபாடு இருக்கின்றது வேற. அர்ஜுன் சம்பத் என்கிற மனிதன் யார் என்பது பல மேடைகளில் நிரூபிக்கப்பட்டாச்சு. பல மேடைகளில் நிரூபிக்கப்பட்ட பிறகும் மைக்க கொண்டு அவன்கிட்ட நீட்டுறது, பொதுவான பல்வேறு அமைப்புகளுடைய தலைவர்கள் பங்கெடுக்கக்கூடிய இது போன்ற அரங்குகளுக்கு அர்ஜுன் சம்பத்தை அழைப்பது என்பது மீடியாக்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய குற்றம் என நான் குற்றம் சாட்டுறேன். அதனால அர்ஜுன் சம்பத்தை நீங்க விவாதங்களுக்கு அழைக்க கூட, நீங்க இந்த கண்டிஷனுக்கு ஒத்து வருவியான்னு கேளுங்க. முதல்ல நாகரிகமா நீ பேசுவியா? எதிர்த்தரப்புல பேச வர்றவங்கள அவங்க கருத்தை மதிச்சு நீ கருத்து சொல்றவனால இருக்க நீ தயாரா இருக்கியா? மேடையில் இருக்கிற நீ ஏன் செருப்புல கையை வைக்கிறீங்க? உன்னை அந்த செருப்பு கழுதியா அடிச்சா என்னன்னு அநாகரிகமா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அர்ஜுன் சம்பத்தாக இருந்தால் கூட அப்படி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு இளம் தலைமுறையை சேர்ந்த ஒரு பெண் பேசி கொண்டு இருக்கிறார் மேடையில, அவரை வந்து நீ வந்து தாக்க எந்திரிச்சு இடத்த விட்டு எந்திரிச்சு வர்றதே தப்பு. நீ எந்திரிச்சு நின்று கூட கத்தலாம், உட்காந்து கத்தலாம், அந்த இடத்துல எந்திரிச்சு நின்று கத்தலாம். நீ தாண்டி வர்ற, தாக்குற அளவுக்கு நீ வர்ற, நீயும் காலில் செருப்ப நம்ம கையில் எடுத்து அடிக்க போகிற மாதிரி ஒரு ஜோக் காட்டுறீங்க. அதனால இந்த மீடியாக்களுக்கும் எச்சரிக்கை, அர்ஜுன் சம்பத்துக்கும் எச்சரிக்கை. இது போன்ற பொது மேடைகள் வருவேன்னா உனக்கு தண்டிக்கிறவர்களாக பார்வையாளர்களே மாறுவார்கள் என்பது எச்சரிக்கை. அது திராவிட கழகம், நான் திராவிட கழகத்து உறுப்பினர் கிடையாது, நான் தமிழ் தேச மக்களுடைய அமைப்பு. திராவிட கழகத்தில் ஒரு இளம் தலைமுறையை சேர்ந்த துணை பொதுச் செயலாளர் அவங்களுடைய கருத்தை மதித்து கருத்துக்கு பதில் சொல்ற திராணி இல்லாத அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் இது போன்ற பொது அரங்கங்களுக்கு அழைக்கக்கூடாது என்கிற முடிவை ஊடக நண்பர்கள் எடுக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக பகிரங்கமாக கண்டிக்கிறேன், வன்மையாக கண்டிக்கிறேன். அர்ஜுன் சம்பத்தினுடைய அந்த கொடூர செயலை கண்டித்து பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்த மிக்க நன்றி சார். நன்றி நண்பர்கள்.